ஹாய் காய்ஸ், வாடா செல்லமே. தமிழ்நாட்டில் படம் எடுக்க சொன்னா நசுக்கிட்டான், பிதுக்கிட்டான், வடசென்னை வாழ்வியல் இப்படி எதையாவது எடுக்க வேண்டியது. பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் அவன் காசை போட்டு நம்ம முருகனை பற்றி படம் எடுத்தா, இந்தாயா என்ன எங்கால பற்றி நீ படம் எடுக்கிற, அவருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு ஆந்திராக்காரங்கிட்ட போய் வம்புழுத்துட்டு இருக்காங்க. வர்றாங்க நல்லா நெத்தியில அண்டர்டேக்கர் பேண்ட போட்டுக்கிட்டு. சாதாரணமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, சைடு கேப்பில் முருகனுக்கும் சிவனுக்கும் சம்பந்தமே இல்லை, பார்வதிக்கு அவரு பிள்ளையே இல்லை அப்படின்னு பச்சையா புழுகிட்டு இருக்காங்க. பொறுமை சாமி. ஸோ இந்த பஞ்சாயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரூப் முருகன் தமிழனே இல்லையா, முருகனை நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் திருட பார்க்குறாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. முருகர் வந்து தமிழ் கடவுளே இல்ல, முருகன் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன்ஸா நேத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மெனிப்புலேட் பண்றீங்க தானே. முருகன் நார்த் இந்தியனா? சரி, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தா ஜூனியர் என்டிஆர் முருகனை பற்றி ஒரு படம் நடிக்கிறார். அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது நார்த்தில் பிறந்து சவுத்தில் வழிபடப்படுறார் அப்படின்னு சொல்லி போட்டாங்களாமா. அதுதான் பிரச்சனையா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பார்ன் இன் நார்த், வடக்க பிறந்தாருன்னு போட்டுட்டாங்களாம். முருகன் இமயமலையில் பிறந்ததை அவர் பார்ன் இன் நார்த் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, முருகர் வந்து தமிழ் கடவுளே இல்ல, முருகன் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன்ஸா நேத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முருகன் நார்த் இந்தியனா? நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து முருகனை தமிழ் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நல்லா இருக்கிற நாட்டில் வன்மத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இந்த இன்ஸ்டாகிராம் அறிஞர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்களேன். முருகன் நார்த் இந்தியனா? அவங்க இமயம் சொல்லி அவங்க இடம் பெயர்த்து வச்சாலுமே அந்த வரலாறு உண்மை ஆயிடாது. முருகன் பிறந்த இடம் இமயமலைன்னு சொல்லி அவரை இடம் மாத்திட்டாங்களாமா. யாரு? நார்த் இந்தியன்ஸா? நிவந்து ஓங்கும் இமயத்து நீல பைஞ்சுனை பயந்தோர் என்ப முருகன் இமயமலையில தான் பிறந்தார் அப்படின்னு சங்ககால புலவர் கடுவன் இளவையினர் பாடியிருக்காரு. நெடும்பெரும் இமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன், இது நக்கீரர் பாடினது. இது மட்டுமா, இமய குன்றனில் சிறந்த நின் ஈன்ற நிறைதழ் தாமரை 8 தொகை பரிபாடல்ல வருது. போகிற போக்கில் வடக்கன், நார்த் இந்தியன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டுட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பிடுவோம் இல்லை. இவரு கூட பரவாயில்ல, நம்ம பாரிபுரோ இந்த மேட்டர்ல என்ன பொங்குறாருன்னு பாருங்களேன். சிவனே வந்து பிள்ளையை பெத்து எடுக்கணும்னு நினைச்சே நெற்றிக்கணை திறந்தாரா, நெருப்பு கங்குகள் அப்படியே வந்து 6 குழந்தைகள் வந்துருச்சான். அந்த கனி வந்து ஒரே ஒரு கனி தான் உலகத்துல கிடைக்குன்னு சொல்லி நாரதர் கொண்டு வந்தாரு. மயில ஏறி முருகன் பறந்து அப்படியே சுத்தினாராம். இந்த கேள்விலாம் இந்த கதையை முதல்ல ஒருத்தர் சொன்னான்ல, அன்னைக்கே சொல்லி கேட்டிருக்கணும். சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகன் பிறந்தாரா, ஞானப்பழத்தை நாரதர் கொடுத்தாரா, மயில் மேல முருகன் பறந்தாரா, இந்த கதையெல்லாம் சொல்லும் போதே நம்ம கேட்டிருக்கணும். இப்ப இதை கேட்டுவாங்க. இயேசு வந்து 3வது நாள் உயிர் பெற்று வந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இப்ப ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு இது நீ ஏன் நம்புற, ஒரு செத்துட்டாப்லன்னு எப்படியா உயிர் நம்புற, இல்ல அறிவு இப்படி உட்காந்து பேசினா அவருக்கு நம்பிக்கை வளருமா? அவரோட நம்பிக்கை அங்க உடையுது, இறை நம்பிக்கை குறையும். கரெக்டா? ஜீசஸ் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. அதை எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க இறை நம்பிக்கை குறைஞ்சிடாதா? ஜீசஸ் உயிர் தெழுந்தா நம்பிக்கை, அதே சிவனுக்கு முருகன் புள்ளனா மட்டும் உங்க ஒப்பம் தும்பிக்கையா? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. ஒரே வாய் மயில்ல பறந்தாரா சிவனுக்கு பிறந்தாரான்னு கேட்குது. அதே வாய் அங்கே போகும்போது ஜீசஸை கேள்வி கேட்டால் அவங்க இறை நம்பிக்கை குறைஞ்சிடாதா? அப்போ எங்க இறை நம்பிக்கை நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். இது பரவாயில்ல, இவர் முதல்ல சொன்ன பாயிண்ட மறுபடியும் போடுங்களேன். முருகன் வந்து சிவனுடைய பிள்ளையும் கிடையாது, அதாவது சிவனுக்கு பிறந்தவரும் கிடையாது. முருகனுடைய ஆரிஜின்ஸ் வந்து மடைமாத்துறதுக்காக குழப்பி விட்டு, முருகன் சிவனோட பிள்ளை இல்லையா, அவருடைய ஆர்ஜினை மாத்துறதுக்காக அப்படி குழப்பி விட்டாங்களாம். ஓ அப்படியா? குழப்பி விட்டது யாருன்னு பாக்குறீங்களா? ஐயோ கூப்பிடுறானே. இந்த சிலையை கொஞ்சம் நல்லா பாருங்க. இமயமலையில சிவன், பார்வதி, கங்கை, இன்னொரு பக்கம் முருகன், வள்ளி தெய்வானை, இன்னொரு பக்கம் விநாயகர். சிவனுடைய இந்த ஃபேமிலி போட்டோவை கல்லில் செதுக்கி வச்சது யாருன்னு தெரியுமா? ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலுடைய மெயின் கோபுரத்தில் இந்த சிலையை செதுக்கி இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம அடையாளம் தான், யூடியூப்ல எவனாவது உருட்டுவான், அதெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆப்படிச்சிருக்காரு ராஜராஜ சோழன்.
இவ்வளோ சாலிட் ரெஃபரன்ஸ் எல்லாம் நாம் காட்டுறோம்ல, ஆனால் இதே இவங்க எப்படி தெரியுமா சமாளிப்பாங்க? இந்த கோயில் எல்லாம் இப்போ கட்டினது, ஆனால் ஆரியர்கள் அதுக்கு முன்னாடியே திணிச்சிட்டாங்க இப்படின்னு கேவலமாக சமாளிப்பாங்க பாருங்களேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ இவங்க சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடுத்த மேட்ரையும் காட்டிடுறேன். பெரிய கோயிலோட ரெஃபரன்ஸு வெறும் 1000 வருஷம் பழமையான ரெஃபரன்ஸு, ஆனால் அதுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. ஆலமர் செல்வன் மகன் விழாவீர், அதாவது ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய சிவனுடைய மகன் அப்படின்னு போட்டிருக்கு. வாயை மூடுங்கடா, பல்லு தேய்க்காம பஜனை பாட வந்துட்டானுங்க. இது மட்டும் இல்ல, ஆலமர் செல்வன் அணிசால் பெருவிரல் சேம் சிவனுடைய மகன் முருகன் அப்படின்னு சொல்லி கலித்தொகையில போட்டிருக்கு. முருகன் வந்து சிவனுடைய பிறந்தவரும் கிடையாது. அதாவது சிவனுக்கு பிறந்தவரும் கிடையாது. ராஜராஜ சோழனுடைய ரெஃபரன்ஸ், மணிமேகலையோட ரெஃபரன்ஸ், கலித்தொகை, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, இப்படி எல்லா ரெஃபரன்ஸையுமே ஃபேட் அவுட் பண்றது. சிவனுக்கும் முருகனுக்கும் நடுவில் சண்டையை மூட்டி விட வேண்டியது, ஆனா ஜீசஸுக்கு மட்டும் சொரிஞ்சு விட வேண்டியது. இவருக்கு பேர் தான் வெளியில தமிழ் பற்றாளர். உள்ள இவ்ளோ காண்டு வச்சின்னு எப்படி கூட நீ சிரிச்சினே சுத்துற? ஆக்சுவலா வீடியோக்கு இது கொஞ்சம் irrelevant தான், இருந்தாலும் அண்ணன் ஒரு கியூட் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாரு பாருங்க, சும்மா பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி இவங்க யூடியூப்ல உருட்டுறத அரையும் குறையுமா மண்டையில் ஏற்றிக்கிட்டு சிலர் எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். சங்க இலக்கியத்தில் முருகனை கொற்றவை சிறுவன் பழையோல் கிழவின்னு தான் போட்டிருக்காங்களாமா. அவரை போய் பார்வதி மகன்னு சொல்லிட்டாங்களாமா. என்னமா தேடுற? இங்க ஒரு தொடப்பு கட்ட வச்சிருந்தேன், எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கம்பா. இல்ல எனக்கு புரியல, கொற்றவை சிறுவன் போட்டிருக்காங்க ஆனா பார்வதி மகன்னு போடலையா? ஏடா அப்போ கொற்றவைனா என்ன கீர்த்தி சுரேஷா? இது கூட பரவாயில்ல, அடுத்து வரவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். நம்மளோட குமரி காண்டம் அப்படின்ற நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தின் ஆதி மனிதனாக விவசாயம் சொல்லி கொடுத்ததாக முருகன் குமரிக்கா என்னது நம்மளோட குமரி காண்டம் ப்ரோ, அது குமரிக்கா இல்ல, அது குமரி கண்டம். தமிழே பேச வரல இவனுங்க, தமிழுக்காக பேச வரானுங்க. நெக்ஸ்ட் போடுங்க. மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சில விஷயங்கள் அது அதுவாகவே இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். சொல்ல வரத சொல்றான்னா ஒரு மாதிரி இழுக்கிறான். மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அது என்னத்துக்கு அவ்வளவு கோரமேட்டர்ஸ் பண்ணுது? இப்படி பேசி பேசியே முருகனை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். நம்மளோட குமரி காண்டம் அப்படின்ற நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தின் ஆதி மனிதனாக விவசாயம் சொல்லி கொடுத்ததாக, அந்த நிலத்தின் ஒரு சிறந்த தலைவனாக முருகன் குமரி கண்டத்துல விவசாயம் சொல்லி கொடுத்தாராம், அந்த நிலத்தினுடைய தலைவரா இருந்தாராமா. ஆமா, பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்தார். ஆக்சுவலாக இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? முப்பாட்டை விவசாயம் சொல்லி கொடுத்தாரு, ஆதி நிலத்தின் தலைவன், இப்படியெல்லாம் பேசி பேசி கடவுள் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து அவரை நேக்க நவுத்துறாங்க. ஆமாம், இதே மாதிரி தான் நார்வே பூர்வக்குடி மக்களினுடைய கடவுளாக இருந்த தோரையும் லோக்கியும் மன்னர் மனிதர்னு சொன்னாங்க. அதை அந்த மக்களும் நம்பினாங்க. அதனுடைய விளைவு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்லாம் இன்னைக்கு இவாஞ்சலிக்கல் லூத்தரன் கிறிஸ்டின் கண்ட்ரியாக மாறிடுச்சு. அவங்களுடைய கடவுள் தோரும் லோக்கியும் மார்வெல் சீரீஸ்னுடைய ஃபிக்ஷனல் கேரக்டராக போய் மூலையில் இன்னைக்கு உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசுறதுனுடைய விளைவு மக்கள்கிட்ட இருந்து எந்த மாதிரி கமெண்ட் வருதுன்னு நீங்களே பாருங்களேன். 70 வருஷமா தான்டா நீங்களாம் இந்தியர், 5000 வருஷமா நாங்கள்லாம் தமிழர். 5000 வருஷமா தமிழரா? எங்க ஒரு 4 நாலடியார் சொல்லு பாப்போம். அப்படியே தமிழோட பெருமையை பேசுற மாதிரி இந்தியாவை கட் பண்ணி விட்டா நாங்க நம்பிடுவோம். தற்கூரி. சங்க இலக்கியத்திலே பல இடத்துல இந்தியாவை பத்தின குறிப்பு வருது, அதுவும் நம்ம நாடுன்னு ஓப்பனாவே கோட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் இந்த வீடியோலேயே நம்ம ஆட் பண்ணோம்னா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். ஸோ அதனால அதை நம்ம தனி வீடியோவாகவே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.